அண்ட் நீங்கள் தனுஷோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ நீங்கள் சமீபத்தில் வனமில் வந்து ஒரு யங் டீமோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ தமிழ் சினிமா இன்னைக்கு எப்படி இருக்குது? எஸ், தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் எஸ்பெஷலி 2K கிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்த கிளாசிக் ஃபிலிம்ஸை வந்து குறையா சொல்லலை. அந்த ரசனை வந்து இப்போது இவங்களுக்கு எல்லாமே ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்தா தான் ரசிக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த முள்ளும் மலரமாக இருக்கட்டும், இல்லை நண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல படங்கள் மகேந்திரன் சார் கொடுத்த படங்களை இன்றைக்கி போட்டால் சில பேர் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு அவார்ட் ஃபிலிமாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு எப்படி ஒரு மக்களுக்கு கொடுக்கணுன்னா ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி கிளாசிக்கையும் சரி கமர்ஷியலையும் பிளெண்ட் பண்ணும். கமர்ஷியலாக நான் வந்து அதுக்காக காமெடி அப்படிங்கிறத சொல்லலை, கமர்ஷியலாக ஜனரஞ்சகமான சில விஷயங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். உண்மையாக சொல்லணுன்னா அன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் ஒரு சஸ்டெயின் ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஒரு படம் தோத்துட்டா கூட அவங்க காணாமல் போகிற ஒரு விஷயம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு புது படம் மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மெனக்கடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி வந்து இறை நம்பிக்கை, எனிதிங், மதம், ஜாதி எல்லாத்தையும் ஒரு சக்தி நம்மளை மாரி இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பொறுப்பை விட்டுடணும். உண்மையாக உழைச்சா அது நடக்குங்கிறது என்ன. அண்ட் ராகவை பொறுத்த மட்டும் நாம் கேள்விப்பட்டது ராகவ் இஸ் பிக்கஸ்ட் கிரேசியஸ்ட் ஃபேன் ஆஃப் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்றது நல்லா தெரியும். அது வந்து பை எனி சான்ஸ் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரியான ஒரு மேட்சோ ஹீரோஸ்க்கெலாம் எழுதும்போது தலைவர் வந்துட்டு போகிறா மைண்டில், ஐயோ தலைவர் இது பண்ணிதான் எப்படி இருக்கும், இவரை மனசில் வச்சு இவருக்கான டைலாக் அதை எழுதணும் அந்த கேரக்டருக்குலாம் உங்களுக்கு தோணுது? கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் முக்கியமான பங்கு வந்து தலைவருக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள், என்னோட கேரக்டர், என்னோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை வளர்த்துருக்காங்க, அந்த மாதிரி அவருடைய படங்களை பார்த்து அவரை நான் நேர்லையும் சந்திச்சிருக்கேன். ரிஷிகேஷ் அவருக்காகவே பாபா கேவெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து எனக்கான மரியாதை அங்கே அவருக்கோட ஃபேன்னாலே கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவர் தங்கின ரூம்ஸ்லாம் காமிச்சாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தவங்களோட பேசுகிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒரு படங்களை வந்து நம்ம எழுதுறதா இருக்கட்டும், எப்போதுமே ஒரு ஹீரோ நமக்குள்ளே இருப்பாங்க. எஸ்பெஷலி தலைவர் வந்து ஒரு ஆக்டரை விட இது வெரி குட் சோல், ஒரு நல்ல ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அந்த கொடுக்குற மரியாதை வந்து நானும் அந்த ஆன்மீகம் தியானம் பண்ணும்போதுலாம் அவர் எப்போதுமே ஒரு பிளெஸிங் இருக்கும் அவரோட இது. நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாது, ஆனால் அவர் ஒண்டர்ஃபுல் சோலுங்கிறது உண்மையிலேயே அதை சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ மெட் ஹிம். அவரை பற்றின நிறைய விஷயங்கள். ஏதாவது ஒரு அனுபவம், நெகிழ்ச்சியான அனுபவம் இருக்கா? நெகிழ்ச்சியான அனுபவம்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் மந்தவெளியில் இருந்தபோது அப்துல்னு மேக்கப், இன்றைக்கும் அவர் பானு மேம்கிட்ட மேக்கப்பாக இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அவர் அந்த நைட்டு 12 o'clock அங்கே அந்த எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே அவன் அடுத்த நாள் தான் சொல்கிறான், அப்துல் என் ஃப்ரெண்டு தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அடுத்த நாள் சொல்கிறான் சாப்பிட்டு போயிருக்காங்க. இது ஏன் பாரபட்சம் பார்க்காம என்ன எதுன்னு தெரியாமல் அந்த அன்புக்காக வர ஒரு விஷயங்கள் அவர் எப்போதுமே பண்ணுவார். எனக்கான ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட் வந்து பாபா ஃபிலிம் அந்த டைம் வந்து சூர்யா பாலகுமாரன் என்னோட ஃப்ரெண்டு, பாலகுமாரோட சன். நான் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவங்களோட சிஸ்டர் மேரேஜ்க்கு போகும்போது அப்போ வந்தார். அப்படி சர்ன்னு வந்தார். சர்பாவா அப்போ இன்ட்ரோ கூட பண்ண முடியல. அந்த ஒரு இதில் இது பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தானே சூர்யா எல்லாம் இது பண்ணும்போது அவர் அந்த ஒரு மேக்னெட்டிக் பவர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆரா இருக்கும்ல, அந்த ஆரா வந்து லிட்டரலாக ஐ ஃபெல்ட் இட். அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அது எல்லார் கண்ணுக்கும் தெரியுமா இல்லை எல்லாருக்கும் வருமானு தெரியல. அது விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தேன்.